அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அளவியல் தொடர்பான கணக்குகளுக்கு இதுவரைக்கும் நம்ம போட்ட அத்தனை வீடியோவில் உள்ள கணக்குகளையும் இந்த ஒரு வீடியோவில் ஒரு சின்ன ரிவிஷனாக பார்க்க போகிறோம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு வட்டத்தின் ஆரம் 50% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவிகிதம் அதிகரிக்கும்? இதுதாங்க நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு நான் வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலாலாம் பயன்படுத்த போகிறது கிடையாது. ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் தான் பயன்படுத்த போகிறோம். இந்த ட்ரிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கொடுத்துருக்கிற சதவிகிதத்தில் 0 வச்ச நம்பர் தான் வந்திருக்கணும். அதாவது 10, 20, 30, 40, 100, 1000, 200 அப்படின்னு நமக்கு 0வில் முடிஞ்ச நம்பர் வந்தால் நீங்கள் இப்போ நான் போடுற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு 50 அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த 50ல் 0 இருக்கு. அந்த 0வை விட்டுட்டு பாக்கி இருக்கிற நம்பர் என்ன? 5. ஸோ இந்த 5ஐ எடுத்துக்கிறோம். இந்த 5ஐ நாம் 2 வாட்டி பெருக்கிக்கிறோம். அப்போ 5 5ஆல் பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 25. இதில் எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த 0வோட சேர்த்து எடுத்துக்கிறோம். அதாவது கொடுத்துருக்கிற 50 அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த 50 2 அப்படிங்கிற நம்பரால் பெருக்கிக்கணும். ஸோ 52 நமக்கு கிடைக்கிறது 100. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு எளிதாக ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு எத்தனை சதவிகிதம் அதிகரிக்குது அப்படின்னா 125% அதிகரிக்குது. இவ்வளவுதாங்க. ரொம்ப எளிமையாக நம்மளால் ஆன்சர் போட முடியும். ஒரே ஒரு கண்டிஷன், கண்டிப்பாக 0வில் முடிகிற நம்பராக இருக்கணும். வாங்க அடுத்த கணக்குக்குள்ளே போகலாம். 5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தின் பக்க அளவுகளை 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரமாக மாற்றினால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவிகிதம் அதிகரிக்கும்? இங்க 5 சென்டிமீட்டர் உள்ள ஒரு சதுரத்தை 10 சென்டிமீட்டரா மாத்துறாங்க. அதாவது 5 2ஆல் பெருக்கி 10ன்னு வந்திருக்கு. இன்னும் தெளிவாக சொல்ல போனா 2ஆல் பெருக்கி அப்படின்னா 2 மடங்குன்னு அர்த்தம். 2 மடங்கு அப்படின்னு வார்த்தை வந்தாலே அது 100% அர்த்தம். அப்போ 100% அப்படின்னா இங்கே 0 வச்ச நம்பர் வந்திருக்கு. அப்போ 0 வச்ச நம்பரை விட்டுட்டு பாக்கி இருக்கிற இந்த 10ங்கிற நம்பர் நம்ம எடுத்துக்கணும். 10 10ஆல் பெருக்கணும். 10 10ஆல் பெருக்குனா 10 100. அடுத்தது முழுதாக அந்த 100ங்கிறத எடுத்துக்கிட்டு 100 2ஆல் பெருக்குனா 200. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டுனா நமக்கு 300. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 300% அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். எந்தவித ஃபார்முலாவும் உங்களுக்கு தேவை கிடையாது. வாங்க இன்னொரு கணக்கு பார்ப்போம். ஒரு செவ்வகத்தின் பக்க அளவுகளை 2 மடங்காக அதிகரித்தால் அதனுடைய பரப்பளவு எவ்வளவு சதவிகிதம் அதிகரிக்கும்? 2 மடங்கு ஏற்கனவே நான் சொன்ன கணக்கு தாங்க. ஆனால் இங்கே செவ்வகம்னு வந்திருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். வட்டம், செவ்வகம், சதுரம் இப்படி எது கேட்டாலும் பரவாயில்ல. இது 100 மடங்கு தான். அப்போ இங்கே 0 விட்டுட்டோம்னா 10. 10 10ஆல் பெருக்குனா 100. மொத்தமாக 100ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 2ஆல் பெருக்குனா 200. அப்போ நம்மளுடைய ஆன்சர் எவ்வளோ வரப்போகுது? இது ரெண்டுத்தையும் கூட்டுனா 300. அப்போ நமக்கு 300% அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஆன்சராக வரப்போகுது. இன்னொரு கணக்கு பார்க்கலாமே. ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்க மற்றும் உயர அளவுகளை 5% குறைத்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவிகிதம் குறையும்? இங்கே கொடுத்துருக்கிறது நமக்கு 5% அப்படின்னு கொடுத்துருக்குங்க. ஸோ முதல்ல நம்ம 5 5ஆல் பெருக்கணும். 5 5ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 25. இங்கே நமக்கு 0 வச்ச நம்பர் வராதனால 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 25ல் நம்ம 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 0.25 மாறிடும். இப்போ அந்த 5ங்கிற எண்ணை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை 2ஆல் பெருக்கிறோம். அப்போ 5ஐ 2ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 10. அப்போ
இதை நான் 10.00 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நமக்கு கழிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 2 எண்ணையும் நம்ம கழிக்க போகிறோம். கழிச்சா நமக்கு 9.75 இதாங்க நம்மளுடைய ஆன்சர். 9.75% பரப்பளவு குறையும். இவ்வளவுதான். ரொம்ப எளிமையாக உங்களால் ஆன்சர் போட முடியும். வாங்க இன்னும் ஒரு கணக்கு பார்ப்போம். இந்த கணக்குலையும் ஒரு நேர்வட்ட உருளையினுடைய அடிப்பக்க பரப்பு கொடுத்துருக்காங்க, அதனுடைய உயரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிப்பக்க பரப்பும் உயரமும் ஒரு நேர்வட்ட உருளைக்கு கொடுத்தா அதனுடைய கன அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற 2 நம்பரையும் நாம் பெருக்கினா போதும். ஸோ 120ஐயும் 10ஐயும் நாம் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் 1200. இவ்வளோதான் விடைங்க. பார்த்த வேகத்துக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும். வாங்க அடுத்த கணக்குக்கு போகலாம். ஒரு நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு 50 அதன் ஆரம் 5 எனில் அதன் ஆரம் மற்றும் உயரங்களின் கூடுதல் என்ன? இதான் நம்மளுடைய கேள்வி. எப்போதும் போல எனக்கு பை தேவையில்லை. 50ல் பாதி 25. 25 ஆரத்தால் வகுக்கணும். ஸோ 5ஆல் வகுக்கிறேன். 5 25. ஸோ என்னுடைய ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 5. மிக எளிமையாக நம்மளால் இந்த கணக்குக்கு ஆன்சர் போட முடியும். உங்களுடைய புரிதலுக்காக இன்னொரு கணக்கும். அடுத்த கணக்கு, ஒரு நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு 400 இதில் எனக்கு பை தேவையில்லை. 400ல் பாதி 200. இந்த 200 நான் 5ஆல் வகுக்கணும். அப்போ 200 5ஆல் வகுத்தேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது 40. இந்த 40லேருந்து ஆரம் 5 கழிச்சிடணும். ஸோ கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது 35. ஸோ உயரம் என்னது அப்படின்னா 35. ரொம்ப எளிதாக நம்மளால் ஆன்சர் போட முடியுங்க. வாங்க இன்னொரு கணக்கு பார்க்கலாம். இதுவும் அதே கணக்கு தான். ஒரு வட்டத்தின் சுற்றளவு 22 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன? இங்கே கொடுத்துருக்கிறது 22. இந்த 22ல் பாதி எழுதிக்கோங்க, 11. இப்போ இந்த 11 பெருக்கல் 11ன்னு 2 வாட்டி எழுதிட்டு மறக்காமல் 7/22 போட்டுக்கோங்க. இப்போ இந்த 11ஆல் இந்த 22 அடித்தோம்னா நமக்கு கிடைக்கிறது 2. 7ஐயும் 11ஐயும் பெருக்கணும்னா 77. கீழே உள்ள 2 அப்படியே போட்டுக்கோங்க. இதை வகுக்கணும். 3 2 6, 8 2 16, புள்ளி வச்சு 5 2 10. அப்போ நம்மளுடைய ஆன்சர் 38.5. மிக எளிமையாக நம்மளால் பரப்பளவை நேரடியாகவே கண்டுபிடிக்க முடியும். 2 ஃபார்முலா போட்டு 6 கண்டுபிடிச்சலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. வாங்க இன்னொரு கணக்கு போகலாம். இந்த கணக்கில் நமக்கு வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு 38.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் சுற்றளவு என்ன? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற பரப்பளவை எடுத்து எழுதிக்கணும். 38.5 இதோட 22/7 பெருக்கிக்கணும். 7ஆல் இதை அடிக்கிறேன். 7 5 35, பாக்கி 3, 7 5 35. அப்போ 5.5 22ஆல் பெருக்கணும். 5.5 22ஆல் பெருக்கினா 121. இந்த 121க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது 11. இந்த 11 நான் டபுள் ஆக்கிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது 22. அப்போ நம்மளுடைய சுற்றளவு என்னது அப்படின்னா 22.
இன்னொரு கணக்கு பார்ப்போம். ஒரு வட்டத்தின் ஆரம் 10 மடங்காக உயர்த்தப்படும் போது அதன் சுற்றளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? இங்கே எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க? 10 மடங்கு. ஸோ 10லேருந்து 1 கழிச்சிட்டு 100ஓட பெருக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 10லேருந்து 1 கழிச்சா 9, 9 100ஆல் பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 900. அப்போ 10 மடங்கு ஆரத்தை அதிகரித்தோம் அப்படின்னா சுற்றளவு 900 மடங்கு அதிகரிக்கும். இன்னொரு கணக்கு பார்க்கலாம். ஒரு வட்டத்தினுடைய ஆரம் 10 மடங்காக உயர்த்தப்படும் போது அதன் பரப்பளவு எவ்வளவு சதவிகிதம் அதிகரிக்கும்? இங்கே நமக்கு கேட்குறது 10. 10ஓட 1 கம்மி பண்ணிக்கிட்டோம்னா 9 வரும். 1 அதிகமாக்கிட்டோம்னா 11 வரும். இந்த ரெண்டுத்தையும் பெருக்கி அதோட ஒரு 100 பெருக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 9900%. ரொம்ப எளிதாக நம்மளால் ஆன்சர் போட முடியும். வாங்க இன்னொரு கணக்கு பார்ப்போம். ஒரு வட்டத்தின் ஆரம் 1/3 மடங்காக குறைக்கப்படும் போது அதன் சுற்றளவு எவ்வளவு சதவிகிதம் குறையும்? அவன் கொடுத்துருக்கிறது 1/3 மடங்கு. ஸோ 1/3 1லேருந்து நாம் கழிச்சுக்கணும். அதோட ஒரு 100 பெருக்குனா ஆன்சர் வந்துடும். 1லேருந்து 1/3 கழிக்கிறதுக்கு குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கிறேன். 1 1 1லேருந்து 1 கழிச்சிட்டா 2. ஸோ 2/3 2/3 பெருக்கல் 100. இந்த 100 3ஆல் அடிக்கிறேன். 3 9 பாக்கி 1, 3 9 பாக்கி 1, 3 9 பாக்கி 1. அதாட்டம் 3 3 3 3 போய்கிட்டே இருக்கும். நான் ஒரே ஒரு 3ஓட விட்டுடுறேன். 2ஆல் பெருக்கிறேன். அப்போ 66.6. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நீங்கள் இன்னொரு 3 இங்கே போட்டிங்க அப்படின்னா இங்கே இன்னொரு 6 வரும். ஸோ 6 6 6 6ன்னு வர்றதுனால 6.67 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக ஆன்சர் இருக்கும். இன்னொரு கணக்கு பார்க்கலாம். ஒரு வட்டத்தின் ஆரம் 1/3 மடங்காக குறையும் போது அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் குறையும்? அப்போ 1/3 மடங்காக குறையுது. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இதை 1லேருந்து கழிக்கணும். கழிச்சிட்டு எதால் பெருக்கணும்? 100ஆல் பெருக்கணும். 1லேருந்து 1/9 கழிக்கிறதுக்கு குறுக்கு பெருக்கல் பண்ணணும். ஸோ 9ல் 1 போச்சுன்னா 8. அப்போ 8/9 நமக்கு கிடைக்கிது. இதை 100ஆல் பெருக்கிக்கணும். இதால் இதை அடிக்கிறேன். 9 9 பாக்கி 1, 9 9 பாக்கி 1, 9 9 9ன்னு போய்கிட்டே இருக்கும். 8ஆல் இதை நான் பெருக்கிறேன் அப்படின்னா 88.88888ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் 1 ஆட் பண்ணி 9 அப்படின்னு முடிச்சுக்கிறேன். அப்போ 88.89% குறையும். இதுதாங்க ஆன்சர். இன்னொரு கணக்கு பார்க்கலாம். ஒரு வட்டத்தின் ஆரம் 2/4 பங்கு உயர்த்தப்படும் போது அதன் சுற்றளவு எவ்வளவு சதவிகிதம் அதிகரிக்கும்? எத்தனை பங்கு கொடுத்துருக்காங்க? 2/4 பங்கு. 2/4 பங்கோட 100 பெருக்கிக்கணும். 4ஆல் 100 அடித்தா 25. அப்போ 25 2 நமக்கு கிடைக்கிறது 50. ரொம்ப எளிதாக நம்மளால் ஆன்சர் போட முடியும். ஆனால் நீங்கள் பங்குக்கும் மடங்குக்கும் உண்டான மெத்தடை குழப்பிக்கக்கூடாது. மடங்குன்னு வந்தால் 1 கழிச்சதுக்கு அப்புறம் 100ஆல் பெருக்கணும். பங்கு அப்படின்னு வந்தால்
எதையும் கழிக்க வேண்டாம், கொடுத்துருக்கிறத அப்படியே 100ஆல் பெருக்குங்க. வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒரு வட்டத்தின் ஆரம் 2/4 பங்கு உயர்த்தப்படும் போது அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? கொடுத்துருக்கிற அளவு எவ்வளோ? 2/4 பெருக்கல் கொடுத்துருக்கிற பங்கோட ஒரு +2 பண்ணிக்கணும். ஸோ 2ஆல் 4 பெருக்கணும்னா 8, 8 2 10, குறுக்கு பெருக்கல் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 10/4. இதோட 100 பெருக்கிக்கணும். இப்போ 4ஆல் 100 அடித்தேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது 25. 2ஆல் 4 அடிச்சிடுங்க 2, 2ஆல் 10 அடிச்சிடுங்க 5. ஸோ 25 5 125%. இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஆன்சர் போட முடியும். இன்னொரு கணக்கு பார்ப்போம். அப்போ இந்த கணக்கில் நமக்கு 2/4 பங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 2/4 நம்ம 100ஆல் பெருக்கிக்கணும். 4ஆல் 100 அடித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 25. ஸோ 50% சுற்றளவு குறையும். இன்னொரு கணக்கு பார்ப்போம். இந்த கணக்கில் நமக்கு கொடுத்துருக்கிற பங்கு என்னது? 1/2. இந்த 1/2 2லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ குறுக்கி பெருக்கல் பண்ணி பாருங்கள். 2 2 4, 4 1 போச்சுன்னா 3. ஸோ 3/2 இன்ட்டு 100. இப்போ நீங்கள் இதால் இதை அடிச்சிங்கன்னா 50, இதால் இதை அடிச்சிங்கன்னா 25. ஸோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 75%. அப்போ 75% நமக்கு பரப்பளவு குறையும். இவ்வளோதாங்க நம்மளுடைய ஆன்சர். வாங்க அடுத்த கணக்கு போகலாம். இந்த கணக்கை பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளமானது 50% அதிகரிக்கப்படுகிறது எனில் அதன் அகலமானது எத்தனை சதவிகிதம் குறைந்தால் அதன் பரப்பளவு முந்தைய பரப்பளவை போலவே இருக்கும்? இங்கே கொடுத்துருக்கிற சதவீதம் என்னது? 50. இந்த 50 எதோட கூட்டி கீழே எழுதணும்? 100ஓட கூட்டணும். 50 100ஓட கூட்டினா நமக்கு கிடைக்கிறது 150. சதவீதம் மாற்ற எதால் பெருக்கணும்? 100ஆல் பெருக்கணும். 0க்கு 0 அடிபட்டுடும். 4 5 5, 3 5 15. 3ஆல் இந்த 100 அடித்தோம் அப்படின்னா 3 9, பாக்கி 1, 3 9, பாக்கி 1. இந்த 1 3ஆல் வகுக்க முடியாதுன்னு அப்படியே போட்டுக்கிறோம். புள்ளி வச்சு போட்டாலும் ஆன்சர் ரைட்டு தான். அப்போ அகலமானது 33 1/3% குறைந்தால் அதனுடைய பரப்பளவு மாறாமல் இருக்கும். இதுதாங்க நம்மளுடைய ஆன்சர். ரொம்ப எளிதாக இந்த கணக்கை நம்மளால் போட முடியும். ரொம்ப முக்கியமாக இந்த கணக்கில் நீங்கள் பார்க்க வேண்டியது 50% அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னு அதிகரிக்கின்ற சதவீதத்தை கொடுத்துட்டு குறைகின்ற சதவீதத்தை கேட்கணும். அது நீளம் அதிகரித்தாலும் சரி, அகலம் அதிகரித்தாலும் சரி, எது அதிகரிக்குதோ அந்த அதிகரிக்கிற சதவீதத்தை நமக்கு கொடுத்துட்டு குறைகின்ற சதவீதத்தை கேட்டான் அப்படின்னா நீங்கள் இதாட்டம் கணக்கு போடலாம். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கணும். பரப்பளவு முந்தைய பரப்பளவை போலவே இருக்கும் அப்படிங்கிற இந்த வார்த்தை கண்டிப்பாக இந்த கணக்கில் இருக்கணும். வாங்க இன்னும் ஒரு கணக்கு பார்ப்போம். ஒரு செவ்வகத்தின் நீளமானது 50% குறைக்கப்படுகிறது எனில் அதன் அகலமானது எத்தனை சதவீதம் அதிகரித்தால் அதன் பரப்பளவு முந்தைய பரப்பளவை போலவே இருக்கும்? இங்க நீளம் கொடுத்திருக்கிறது எவ்வளோ? 50. அகலம் கொடுத்திருக்கிறது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 50 100லேருந்து கழிச்சு எழுதணும். கழிச்சு எழுதுனா அதுவும் 50 தான். சதவீதமாக மாற்றிக்க 100ஆல் பெருக்கணும். 50க்கு 50 அடிச்சிடுங்க.
பாக்கி இருக்கிறது 100 தான். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 100% அகலத்தை அதிகப்படுத்த வேண்டும். ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த கணக்குகளை நம்மளால் போட முடியும். கொஞ்சம் முயற்சி இருந்தால் போதும். அளவு அதிகரிக்கப்படுகிறதுன்னு கொடுத்தா கீழே சதவீதத்தோட 100 கூட்டி எழுதணும். அளவு குறைக்கப்படுகிறது அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீழே 100லேருந்து கொடுக்கப்பட்ட அளவை கழிச்சு எழுதுகிறோம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம் நமக்கு குழப்பமே இருக்காது. வாங்க இன்னொரு கணக்கு பார்ப்போம். 10 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோள வடிவ உலோக குண்டு உருக்கப்பட்டு 20 மில்லிமீட்டர் விட்டமுள்ள சிறிய கோளக்குண்டுகளாக வார்க்கப்பட்டால் எத்தனை சிறிய வடிவ கோளக்குண்டுகள் கிடைக்கும்? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியிலையும் அலகுகள் மாறி இருக்கு. ஸோ நான் 10 சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றுறதுக்கு ஒரு 10ஆல் பெருக்கிக்கிறேன். ஆனால் இந்த 100 அப்படிங்கிறது விட்டமுள்ள அப்படின்னு வந்துருக்கு. ஸோ நம்ம விட்டத்தில் பாதி தான் எடுக்கணும். ஸோ 100ல் பாதி 50. அதே போல் கீழே உள்ள இந்த 20 மில்லிமீட்டரும் விட்டம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டத்தில் பாதி தான் எடுக்கணும். அப்போ இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது 5. அப்போ 5 3 வாட்டி பெருக்கணும். 5 25, 25 5 125. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ 125 சிறிய குண்டுகள் நம்மளால் உருவாக்க முடியும். வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். 10 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோள வடிவ உலோக குண்டு உருக்கப்பட்டு 20 மில்லிமீட்டர் விட்டமுள்ள சிறிய கோளக்குண்டுகளாக வார்க்கப்பட்டால் எத்தனை சிறிய வடிவ கோளக்குண்டுகள் கிடைக்கும்? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியிலையும் அலகுகள் மாறி இருக்கு. ஸோ நான் 10 சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றுறதுக்கு ஒரு 10ஆல் பெருக்கிக்கிறேன். ஆனால் இந்த 100 அப்படிங்கிறது விட்டமுள்ள அப்படின்னு வந்துருக்கு. ஸோ நம்ம விட்டத்தில் பாதி தான் எடுக்கணும். ஸோ 100ல் பாதி 50. அதே போல் கீழே உள்ள இந்த 20 மில்லிமீட்டரும் விட்டம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டத்தில் பாதி தான் எடுக்கணும். அப்போ இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது 5. அப்போ 5 3 வாட்டி பெருக்கணும். 5 25, 25 5 125. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ 125 சிறிய குண்டுகள் நம்மளால் உருவாக்க முடியும். வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒரு அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு 2385 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை வச்சுக்கிட்டு அரைக்கோளத்தினுடைய வளைபரப்பு கண்டுபிடிக்கணும். வளைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 2/3ஆல் பெருக்கினா போதும். ஸோ 3ஆல் இதை அடிச்சிடுங்க. அடித்தா 7 3 21, பாக்கி 2. 9 3 27, பாக்கி 1, I 3 15. 2ஆல் பெருக்குங்க. I 2 10க்கு 0, பாக்கி 1. 9 2 18 1, 19க்கு 9, பாக்கி 1. 7 2 14 1 15. ஸோ 1590 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இவ்வளோதாங்க நம்மளுடைய ஆன்சர். ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு இது. வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். 2 உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 5:4. ஸோ 5 டபுளாகவும் 4 டபுளாகவும் எழுதிக்கிறேன். அவற்றின் உயரங்களின் விகிதம் 2:5. 2 இந்த பக்கமும் 5 இந்த பக்கமும் எழுதிக்கிறேன். ஒரு 5க்கு ஒரு 5 அடிச்சிடுங்க. ஒரு 2க்கு ஒரு 4 அடிச்சிட்டோம்னா இங்கே 2 வரும். ஸோ அந்த பக்கம் 5 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் 2 4 இருக்குது. ஸோ 4 2 8. அப்போ 5:8 தான் இதனுடைய கன அளவினுடைய விகிதம். வாங்க இன்னொரு கணக்கு பார்ப்போம். 2 உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 1:2. அவற்றினுடைய உயரங்களின் விகிதம் 3:1. இதில் நம்ம 1 அப்படியே விட்டுட்டு டைரெக்டாக 3:2 அப்படின்னு எழுதலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப எளிமையான கணக்கு.
இதாட்டம் எளிமையான கணக்குடைய என்னுடைய வீடியோ உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.